நோக்கமும் பலனும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு நோக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் வாழ்க்கையின் நோக்கம் என்று சொல்கின்றோம். நோக்கமே இல்லை என்று கேட்டால் தான் தோன்றித்தனமாகத்தான் வாழ்வோம். நம் வாழ்க்கைக்கு பொருளே இருக்காது. இந்த கருத்தை தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் புனித பவுல் அழகாக விளக்கிச் சொல்கின்றார். எடுத்த எடுப்பிலேயே தெசலோனிக்க மக்களே, நாங்கள் வந்ததற்கான நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், அது இனிதே நிறைவேறியது என்பதை குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறுகின்றார். பிலிப்பு நகரிலிருந்து கிளம்பிதான் தெசலோனிக்க நகருக்கு வருகின்றார். அங்கு படாத பாடுபட்டிருக்கின்றார் பிலிப்பும் அவரோடு இருந்த உடன்பணியாளர்களும். ஆனால் தெசலோனிக்க நகருக்கு வந்த பிற்பாடு அவர்களுக்கு அந்த துன்பமெல்லாம் இல்லை. நிச்சயமாக நமது வாழ்க்கையில் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு காலகட்டத்தில் துன்பம் இருக்கும் பொழுது இதிலிருந்து விடுபட்டு இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் அல்லவா? அதைத்தான் அவரும் எதிர்பார்த்தார். நிச்சயமாக அவர் செய்த பணியில் நிறைவை கண்டார். ஆகவே தான் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதை மனப்பூர்வமாக அந்த மக்களுக்கு மடலாக எழுதுகின்றார். நமது வாழ்க்கைக்கும் வருவோமே. நமது வாழ்க்கையில் என்ன நோக்கம் அல்லது இலக்கை வைத்திருக்கின்றோம்? அந்த நோக்கமும் இலக்கமும் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இருக்க போவது இல்லை. நோக்கமே இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளே பார்த்து நினைத்தாலும் கூட நம்மால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்பதுதான் உண்மை. உணர்ந்து பார்த்தவர்களாய் நோக்கத்தை வைத்துக் கொள்வோம், அந்த நோக்கத்தை நோக்கியே நகர்வோம். அந்த நோக்கத்தை நோக்கி நகரும் பொழுது 1000 இடர்பாடுகள் வந்தாலும் துணிந்து செல்வோம். தூய ஆவியானவரின் துணையோடு நிச்சயமாக தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார்.